அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். 19/2/2025 இன்றைக்குரிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 குரூப் டி 2025க்கான இன்றைக்கு வகுப்பில் நம்ம பார்க்கக்கூடிய பகுதி அலகு 7. இல்லை என்ன பகுதி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பண்புடைமை நட்பாராய்தல் என்கின்ற பகுதியை பார்க்க போகிறோம். ஸோ திருக்குறளில் இது வந்து நம்ம கொடுத்துருக்கூடிய 20 அதிகாரத்தில் 17 மற்றும் 18வது அதிகாரங்கள். ஸோ இன்னும் ஒரு கிளாஸோட திருக்குறள் பகுதி உங்களுக்கு நிறைவு பெற்று அடுத்து நம்ம அரை இலக்கியத்துக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பண்புடைமை. பண்பு என்பது குணத்தை சொல்கிறது. ஸோ மனித பண்போடு இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த அதிகாரத்தில் அவங்க சொல்ல வரக்கூடிய அந்த தெளிவு. மனித பண்போட வாழ வேண்டும். மனிதனுக்கு பண்பு என்பது எவ்வளோ அவசியம் என்பதை பற்றி சொல்லியிருக்காங்க. முதல்ல என்பதத்தால் எய்தல் எளிது என்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. அதாவது யாரிடமும் பண்பாக நடந்துக்கணும், அதான் முக்கியம். பண்பு என்பதற்கு பதிலாக நம்ம ஒருத்தரையும் நடிக்கக்கூடாது. சிலர் பார்த்திங்கன்னா சிலர்கிட்ட ரொம்ப பாசாங்கு பண்ணுவாங்க, சிலர்கிட்ட பாசாங்கு செய்வாங்க, சிலர்கிட்ட பார்த்திங்க அப்படின்னா நல்லா அப்படியே நல்ல ஆள் மாதிரி நடிச்சுக்கிடுவாங்க. ஸோ அதனால தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பண்புடைமை அப்படிங்கிறது எல்லார்ட்டையும் ஒரே மாதிரியான குணத்தை பண்பாக காட்டணும். ஸோ திருக்குறள்லையும் பார்த்திங்கன்னா முதல் குறளில் பண்புடைமையில் அவர் சொல்லக்கூடியது, பண்புடைமை என்று சொல்லக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு பொருட்பாலில் உங்களுக்கு வரக்கூடியது. அதான் கடைசி இதான் வந்து உங்களுக்கு 100வது அதிகாரம். ஸோ இதில் முதல் திருக்குறள் என்பதத்தால் எய்தல் எளிது யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எவரும் தன்னை எளிதாக கண்டும் பேசு நிலையில் வாழ்ந்தால் பண்புடைமை என்னும் நல்வழி அடைவது எளிது என்று நூலோர் கூறுவார்கள். ஸோ என்பதத்தால் அப்படிங்கிறதுக்கு நிறைய வார்த்தைகள் இருக்குது. என்பதத்தாள்ங்கிறத கூட நம்ம பிரித்து எழுதலாம்னா எண்களைப் போல, நம்பர்ஸ் மாதிரி அப்படின்னு கூட என்ன பண்ணலாம், இதை நம்ம புரிஞ்சுக்கிற முடியும். என்பதத்தால் எய்தல் அப்படின்னு சொல்லும் பொழுது, என்பதத்தால் என்பதை சொல்லும் பொழுது எண்களை சொன்னால் எல்லாருக்குமே எளிதாக புரியும் இல்லையா? நீங்கள் உலகத்தில் எந்த நாட்டுக்கு போனாலும் சரி 1 2 3 4 அது வந்து நீங்கள் 1 2 3 ஏதாவது வரல காமிச்சு கூட புரிய வச்சுக்கலாம். அப்போ எண்களைப் போல யாரும் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு எளிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து எளிமையாக பழகுவதே பண்புடைமை என்னும் வழக்கு. நல்ல பண்பாக இருக்க வேண்டும். யாரிடம்? எல்லாரிடங்கிறார். யார் மாட்டும்ங்கிறார். யாரை பார்த்தாலும் அவங்கள்ட்ட பண்புடையோடு நடந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது பாருங்க, அன்புடைமை ஆன்ற குடிபிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. பண்பாக ஒருத்தன் வாழ்கிறான், நல்ல பண்போடு வாழ்கிறான். அப்போ அந்த வாழ்வுக்கு 2 இயல்புகள் என்ன இருக்குது அப்படின்னா, ஒன்று அன்புடையவனாக இருக்கணும், நல்ல குடியில் பிறந்தவனாக இருக்கணும். இது 2 இருந்துச்சுன்னா ஒருத்தனை நல்ல பண்புடையவன், நல்ல பண்புடைய வாழ்க்கையை வாழ்கிறான் என்று அர்த்தம். அன்பாகவும் இருக்கணும், நல்ல குடியில் பிறந்தவனாகவும் இருக்க வேண்டும். அன்புடையவராக திகழ்தல், உயர்ந்த குடிபிறப்பு ஆகிய இவ்விரண்டும் பண்பாளரின் இயல்பு. உருப்பொத்தல் மக்களொப்பு அன்றால் வெறுத்தக்க பண்பு ஒத்தல் ஒப்பதாம் நட்பு. நீ எப்படிப்பா மனுஷன் அப்படின்னு கேட்டால், எல்லார மாதிரி எனக்கு 2 கைகள் இருக்குது, 2 கால் இருக்குது, ஒரு மூக்கு இருக்குது, ஒரு வாய் இருக்குது, அதனால் நான் மனுஷன்தான் அப்படின்னு உறுப்பை மட்டும் காரணம் காமிச்சு நான் மனுஷன் அப்படின்னு சொல்லாத. உறுப்பு ஒத்தல் மக்கள் ஒப்பு அன்றால் வெறுத்தக்க பண்பொத்தல் ஒப்பதாம் ஒப்பு. அப்போ உறுப்பு ஒரே மாதிரி ஒட்டி இருக்கிறதுனால, இல்லை உறுப்புகள் ஒன்றை போல் இருப்பதனால் மட்டுமே நாம் மக்களாக ஆகிவிட முடியாது. வெறுத்தக்க பண்பு ஒத்தல் ஒப்பதாம் நட்புனா, இந்த இடத்துல வெறுக்க தகுந்த பண்புகளை வெறுக்க ஒத்திருப்பதே நட்பு. அதுதான் வந்து இந்த இடத்துல உலக மக்கள் என்பதற்கான வரையறை. ஸோ எனக்கு உடல் உறுப்புகள் எல்லார மாதிரி மனுஷன் மாதிரி இருக்குது, தோற்றத்தில் நான் மனுஷன் மாதிரி இருக்கிறேன், இது மனிதனுக்கு ஒப்பு கிடையாது. உள்ளத்துடன் இணையும் பண்பால் பிறரிடம் ஒத்திருப்பது தான் உண்மையான ஒப்பு. நயனுடன் நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு. நயனுடன் நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு. நயன் அப்படின்னா இந்த இடத்துல நீதி, நேர்மை என்று அர்த்தம். நயனுடன் நன்றி புரிந்த, ஸோ நயனுடன் நன்றி புரிந்த நன்மையும் விரும்பி பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு. விரும்பி பிறருக்கு பயன்பட வாழும் பெரியோரின் நல்ல பண்பை உலகத்தார் போற்றி கொண்டாடுவர். இந்த உலகத்தில் இந்த பண்பை தான் சிறந்த பண்பு என்று சொல்லுவாங்க. நேர்மையும் அறத்தையும் கொண்டு பிறருக்கு உதவக்கூடிய ஒரு பயனுள்ள பண்பு உங்களுக்கு இருந்துச்சுன்னா அந்த பண்பை இந்த உலகம் பாராட்டும். அத்தகைய பண்பையே பண்பாளர்கள் போற்றுவார்கள் என்று இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க.
அப்போ நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு. அடுத்தது பாருங்க, நகையுள்ளும் இன்னாது இகழ்ச்சி பகையுள்ளும் பண்புல பாடறிவார் மாட்டு. அதாவது ஒருத்தர் ஃபன்னுக்கு கூட நம்ம என்ன பண்ணுவோம், சிலத்துக்கு அவங்கள குறை பேசிடுவோம், குறைச்சி சொல்லிடுவோம், அவங்கள கேலி செஞ்சு பேசிடுவோம், அவங்கள டீஸ் பண்ணிடுவோம், வருத்தப்பட வச்சுருவோம். கேட்டால் ஏய் சும்மா ஜஸ்ட் ஃபார் ஃபன், விளையாட்டுக்கு தான் சொன்னேன் அப்படிமோ. வள்ளுவர் என்ன சொல்கிறாரு, ஒருவர் விளையாட்டாக கூட ஒருவருக்கு இகழ்ந்து பேசுவதால் ஒரு துன்பம் வரும் என்பதை தெரிந்தால் அந்த துன்பத்தை வரவைக்காமல் இருப்பதான் நல்ல பண்பு, நல்ல குவாலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. நகையுள்ளும் இன்னாது இகழ்ச்சி, இகழ்ச்சினா உங்களுக்கு ஒருவரை நம்ம இகழ்ந்து பேசுவது. பகையுள்ளும் பண்புல பாடறிவார் மாட்டுனா ஒரு எதிரியை பற்றி நம்மள்கிட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு பரம்பரையாக எதிரி, அவரை பற்றி ஒருத்தர் கேட்டு வர்றாங்க. உதாரணத்துக்கு உங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தர் உங்களுக்கு நீண்ட நாள் எதிரி, விரோதி. அவரை ஒரு பொண்ணு அவர் வீட்டில் பார்த்திங்கன்னா அவரை பார்க்குறதுக்கு திருமணம் செய்து வைக்கிறதுக்கு ஒரு பொண்ணு கேட்டு வர்றாங்க. அப்போ பொண்ணு வீட்டிலேருந்து பார்க்க வர்றாங்க. அப்போ உங்கள்கிட்ட கேட்குறாங்க. நம்ம என்ன நினைப்போம், அட்ரா சக்கை தான் சரியான சந்தர்ப்பம், அந்த மாப்பிள்ளை எப்படிப்பட்டவங்க கேட்டோன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அவரை பற்றிலாம் நம்ம சொல்லுவோம். ஆனால் வள்ளுவர் என்ன சொல்கிறாரு, பகையுள்ளும் பண்பு பாராட்டுபவர் தான் பண்புள்ளவர் தான் பாடறிவார் மாற்றுகிறார். நல்ல பகையாக இருந்தவரிடம் கூட அவரோட நல்ல பண்புகளை மட்டுமே, அந்த பண்புகளை எடுத்து சொல்லக்கூடிய அந்த பண்பு என்பது தான் சிறந்த பண்பு என்று சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம பிறருடைய நகைச்சுவைக்காக கூட வருத்தப்பட செய்ய, இல்லை இகழ்ச்சியடைய செய்கிறத பேசுகிறத கூட ஒருவருடைய பண்பு பாராட்டுவது தான் சிறந்த நட்பு என்று சொல்லியிருக்கிறாங்க. ஸோ விளையாட்டாக ஒருவரை இகழ்ந்து பேசுதல் துன்பத்தை தரும். பிறருடைய இயல்பை அறிந்து நடப்பவரிடத்தில் பகைமை இருப்பினும் நல்ல பண்புகள் இருக்கும். பண்புடையார் பட்டுண்டு உலகம் அதுவென்றில் மண்புக்குள் மாய்வது மண். இந்த உலகம் இன்னைக்கு வரைக்கும் ஏன் உயிரோடு இருந்துட்டு இருக்கு, இயங்கிட்டு இருக்கு அப்படின்னா நல்ல பண்புடையவர்கள் இருக்கிறதுனால தான் இந்த உலகம் இயங்கிட்டு இருக்கான். பண்புடையார் பட்டுண்டு உலகம்ங்கிறார். அதுவின்றேல்னா அப்படி இல்லைன்னு என்ன இருந்திருக்கும், என்னது மண்ணுக்குள்ளே போயிருக்குங்கிறார், மண்ணோடு மண்ணாக போய் அழிந்து போயிருக்கும் அப்படிங்கிறார். 7வது குறள், அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட் பண்பில்லாதவர். நல்ல ஷார்ப்பான நாலேஜ், சிறந்த அறிவாளி, சரியான திறமசாலி, அவருடைய நாலேஜ் பக்கத்தில் நிற்க முடியாது. என்ன இருந்து என்ன பிரயோஜனம்? அறம் என்ற ஒரு ஆயுதம் எவ்வளோ கூர்மையாக இருக்குமோ அந்த அளவுக்கு கூர்மையான ஷார்ப்பு நாலேஜ் இருந்தால் கூட கூர்மையானவரேனும் மரம் போல்வருங்கிறார். மக்கட் பண்பு இல்லாதவரை மரம் தான் பார்ப்பதுக்கு தான் அறம் போல கூர்மையான அறிவு. ஆனால் வெறும் மக்கட் பண்பு இல்லாதவரை மரம் என்று தான் வள்ளுவர் ஓரறிவுடைய மரமாக கருதுகிறார். அறம் என்றால் வாளை கூர்மையாக்கும் கருவி. ஒரு மாதிரி நர்லிங் டூல்னு சொல்லுவாங்க, அதில் சின்ன 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 கீரல்களாக இருக்கும், சொரன்னு இருக்கும். அதை வச்சு தேய்ச்சாங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய உலோகமாக இருந்தாலும் அதை வெட்டி அப்படியே பாலிஷ் ஆக்கிரும். 8 நண்பாற்றல் ஆகி நயமில செய்வார்க்கும் பண்பாற்றல் ஆதல் கடை. நண்பாற்றல் ஆகி நயமில செய்வார்க்கும் பண்பாற்றல் ஆதல் கடை. தன்னோட நட்பு செய்யாமல் பகைமையை மேற்கொண்டு தீமையே செய்பவருக்கும் கூட பண்பற்றவராய் வாழ்வது இழுக்கே. நான் இருக்கிறேன், எனக்கு ஒருவர் நண்பராக இருக்கிறார், நீண்ட கால நண்பராக இருக்கிறார், நட்பு பாராட்டாமல் நன்மையற்றதை எனக்கு செய்கிறார் என்பதற்காக நான் அவர் செய்த ஒரு தவறுக்காக நான் பண்பில்லாமல் மீண்டும் அவரை செய்யும் பொழுது இந்த இடத்துல இகழ்ச்சி எனக்கு தான். என்ன சொல்கிறாங்க, ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு கோவில் யானை காலையில் எந்திரிச்சு நல்லா குளிச்சு சுத்தமாக நல்லா நீட்டாக எந்திரிச்சு நல்லா குளிச்சுட்டு நல்லா பட்டை போட்டு நல்லா அப்படியே ஒரு வாசனை திரவியங்கள் எல்லாத்தையும் உடலில் பூசிக்கொண்டு அப்படியே நடந்து வருதான். இந்த பகுதியில் ஒரு சேற்றில் புரண்டு விழுந்து எந்திரிச்ச ஒரு பன்றி, அது நல்லா உடல் முழு சேரை பூசிக்கொண்டு அப்படியே சாக்கடையில் அங்கனை விழுந்து எந்திரிச்சு அப்படியே எதிரில் வருதான். அப்போ எதிரில் வரக்கூடிய அந்த யானை இந்த பன்றியை பார்த்து ஒதுங்கி செல்கிறதான். இந்த பன்றி என்ன நினச்சிக்கிடுமா, ஐயையோ நம்மளை பார்த்து எப்படி ஒதுங்குறாங்க பாரு, அப்போ நான் எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிடுமா. ஸோ இந்த கதை பார்த்திங்க அப்படின்னா உயர்ந்த பண்புடையவர்களையும் பிறரை கவுத்து மேலே வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களையும் அழகாக குறிக்கக்கூடியது. அப்போ நண்பற்றாராகி நயமில செய்வார்க்கும் பண்பாற்றல் ஆதல் கடை. அப்போ அப்படிப்பட்டவங்களுக்கு கூட நம்ம பண்பில்லாமல் செய்வது நமக்கு தான் ஒழுக்க கேடுங்கிறார். அது பன்றி தூய்மை இல்லாதது, அதனால் உங்களுக்கு யானை ஐயோ நம்ம போனால்
நமக்கு சேராயிருமேன்னு சொல்லிட்டு அது விலகி போயிருக்கும். அப்போ அப்படி இல்லாமல் அதோட போய் நின்றுச்சுன்னா அந்த யானைக்கு தான் கேடுங்கிறாங்க. அப்போ அந்த பண்புடையவருக்கு தான் அது கேடு. ஸோ நட்பு கொள்ள இயலாதவராய் தீமை செய்தவரிடத்திலும் பண்புடையவராய் பழக முடியவில்லை என்றால் அதுதான் இழிவு, நமக்கு தான் அது கேடு. பன்றின்னு தான் அதை சொல்லுவாங்க. மறுபடியும் நீங்கள் வந்து இங்கே போய் நிற்கக்கூடாது. அப்போ கடை என்றால் இழிவு. பண்பாற்றாராதல், பண்புடையவராக பழக இயலாது. நயமில, தீங்கு, நண்பு என்று இந்த இடத்துல நட்பு சொல்கிறார். நகல்வல்லர் அல்லார்க்கு மாயிரு ஞாலம் பகலும் பார்ப்பட்டன்றில். நல்ல பிறரோடு மகிழ்ந்து சிரித்து வாழ முடியாதவருக்கு இந்த உலகம் பகலில் கூட இருட்டாக தான் தோன்றுகிறது. நகல்வல்லர் அல்லாருக்கு, நகல்வல்லர்னா சிரித்து மகிழ்ந்து நல்ல பண்போடு இருக்க முடியாதவர்களுக்கு இந்த உலகம் மாயிரு ஞாலம்ங்கிறார். ஞாலம்னா உலகம், மாயிருனா மிகப்பெரிய உலகம் கூட பகலில் கூட அவங்களுக்கு இருட்டாகத்தான் இருக்கும். வாழ்வு இருட்டில் போட்டது போல இருக்குங்கிற 10வது குறள் பாருங்க. உவமை அணிக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அற்றுன்னு வந்துச்சுனாலும் உவமை அணி. பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தீமையால் திரிந்தற்று. நிறைய பேர் வீட்டில் பால் காய்ச்சிருப்போம். பால் காய்ச்சாமல் திடீர்னு பால் திரிஞ்சிருச்சு அப்படிம்பாங்க. என்னப்பா அது பால் திரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பால் வச்சிருக்க பாத்திரத்தில் வந்து தூய்மை இல்லாமல் இருந்திருக்கும். பாலோட பாத்திரம் கழுவாமல் இருந்திருக்கும். ஏதாவது உள்ள அழுக்கு இருந்திருக்கும். அப்போ பால் தூய்மையானது, ஆனால் பாலை காய்ச்சின பாத்திரம் எப்படிப்பட்டது? அது சுத்தம் இல்லாமல் போயிடுச்சு. அதனால் செல்வம் எப்போவுமே புனிதமானது. வச்சிருக்கிறவன் இடத்த பொறுத்து இருக்கு. கொள்ளையடிக்கக்கூடிய அரசியல்வாதிகள் கையிலையும் பணம் இருக்குது. மக்களை ஏமாற்றக்கூடியவன்ட்டையும் பணம் இருக்குது. இப்படிப்பட்டவங்ககிட்ட பணம் சேரும்பொழுது செல்வம் சிறப்பானது தான். இருக்கக்கூடிய பாத்திரம் அழுக்கானங்கிறனால அந்த செல்வத்துக்கே திரிதல் ஏற்படுகிறது. எப்படி? பாலை போல. அப்போ பண்பில்லாதவன்ட்டு இருக்கக்கூடிய செல்வம் எப்படிப்பட்டது? பாத்திரத்தின் தன்மை நல்ல பால் திரிவது போலது. ஸோ பெற்ற என்றால் அடைந்த, நண்பால்னா நல்ல பால், திரிந்தது போல அப்படின்னு அர்த்தம், கெட்டது என்று அர்த்தம். 18வது அதிகாரம் பாருங்க, நட்பு ஆராய்தல். ஸோ நட்பு ஆராய்தல் என்கின்ற ஒரு அதிகாரத்தை கொடுத்துருக்கு. அதாவது நமக்கு வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நல்லதை செய்யக்கூடிய நண்பர்களாக இருப்பாங்க, தீமையை செய்கிறது நண்பர்களாக இருப்பாங்க. ஒருத்தனுக்கு எப்படி குடிப்பழக்கம் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 95% அவங்களோட நண்பர்கள் மூலமாக தான் குடிப்பழக்கம் வந்திருக்கும். அந்த குடிக்கிற பழக்கம், சிகரெட் குடிக்கிற பழக்கம், இந்த மாதிரி கெட்ட பழக்கங்களாக இருக்கட்டும், தீய பழக்கங்களாக இருக்கட்டும், அதுதான் அவங்களை அப்படி கொண்டு போயிருக்கும். அதே மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா, ஒருவர் ரொம்ப சிறந்த ஒரு முதலாளியாக உயர்ந்திருக்கார் அப்படின்னா, அவருக்கும் அவர் என்ன சொல்லுவார், என்னோட நண்பன் தான் என்னை உயர்த்தினார் அப்படின்னு சொல்லுவார். அப்படி ஒரு மனிதனை நல்ல மனிதனாக மாற்றுவதற்கும் நட்பு தான் அடிப்படையாக இருக்குது. ஒரு மனிதனுக்கு தீய பழக்க வழக்கங்களை சொல்லி கொடுக்கறதுலையும் அவங்களுக்கு வந்து நட்பு தான் அடிப்படையாக வந்திருக்கு. அதனால் நட்பு என்பதை நம்ம ஆராய்ந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். சும்மா நம்ம எல்லாரையும் பண்ணக்கூடாது, நண்பர்களாக ஏற்றுக்கொண்டு நண்பன் தாண்டா நண்பேண்டா அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது, எடுத்துக்கிடக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து நல்ல நண்பர், அதான் ஒரு சொல்லுவாங்க, நட்பில் என்னையா நல்ல நண்பர், நண்பனால நல்லா வந்தான் அப்படிம்பாங்க. அது சினிமாவுக்கு ஒத்து போகும். நிஜ வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நல்ல நண்பர்கள் கிடைச்சாதான் வாழ்க்கையில் நம்ம உயர முடியும். ஸோ நட்பாராய்தல் என்கின்ற அதிகாரத்தில் அப்படி தான் சொல்கிறார், நல்ல நட்பை ஆராய்ந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ நட்பாராய்தல் என்கின்றதில் நல்ல நட்பை ஆராய்ந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அதனால் எப்போவுமே அந்த நண்பர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய வாழ்க்கைங்கிறது ரொம்ப முக்கியம். அதான் சொல்லுவாங்க, ஒரு பெரிய கணிதவியலாளர்கள் கூட பேசிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம கணிதவியலாளர் ஆயிரும். ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன்கள் கூட நம்ம உட்காந்து பேசிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம பிஸ்னஸ் மேன் ஆயிரும். ஒரு 5 பேர் உட்காந்து பிஸ்னஸ் பேசுகிறாங்க, நம்மளும் அவங்கள்ட்ட பிஸ்னஸ் பேசிட்டே இருக்கோம்னா ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு நம்மளும் பிஸ்னஸ் மேன் ஆயிரும். ஒரு அரசியல்வாதியோட நம்ம உட்காந்து அரசியல் பற்றியே பேசிக்கிட்டே இருக்கோம்னா 10 வருஷம் நம்மளும் அரசியல்வாதி ஆயிரும். அதே போன்று தான் ஒரு கஞ்சா குடிக்கிறவங்க, ஒரு குடிப்பழக்கம் உள்ளவங்க, இந்த மாதிரி ஆட்களோடு சேர்ந்து நம்ம தொடர்பு வைத்து கொண்டு இருக்கும் பொழுது நமக்கு என்ன ஆகும், அதே தொடர்பு தான் நமக்கும் ஏற்படும். ஸோ நண்பர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல நண்பர்கள், தீய நண்பர்கள்னு இருக்கிறாங்க. நல்ல நண்பர்களை பெற்றுக்கொள்வதுதான் ஒரு வாழ்க்கையில் ஒரு மனிதன் பெற வேண்டிய மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அப்போ முதல்ல சொல்லியிருக்காரு, நாடாது நட்டலிற் கேடில்லை, நட்டப்பின் வீடில்லை, நட்பாள்பவர்க்கு. ஸோ விரும்பி நட்பு செய்தவருக்கு ஒருவருடன் நட்பு கொண்ட பின்பு அதை விட்டு பிரிந்து செல்வது ரொம்ப கஷ்டமான ஒரு செயல். அதான் நட்டலிற் கேடில்லை, நட்டப்பின் வீடில்லைங்கிறார். ஸோ நண்பர்களை வந்து விட்டுட்டு பிரியது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ விரும்பி நட்பு செய்தவருக்கு ஒருவருடன் நட்பு கொண்ட பின் அந்த நட்பை விட்டு செல்வது கடினம். அதனால் முன்பே ஒருவரை பற்றி நன்கு அறியாமல் நட்பு கொள்வதை காட்டிலும் கேடு தரக்கூடியது ஒன்றும் இல்லைங்க. அதான் நாடாது நட்டலின் கேடில்லைங்கிறார்.
தெரியாமல் ஒருத்தர்கிட்ட நட்பு வச்சு அவரை விட்டு பிரிந்து போகும்போது துன்பப்படுற மாதிரி ஒரு கேடு என்பது இந்த உலகத்தில் இல்லை. நட்டல் என்றால் நட்பு கொள்ளுதல், நாடாது என்றால் ஆராயாமல். சும்மா கிடைக்கிறவங்க எல்லாருமே நண்பர்கள், நம்ம கூட ஜேர்னியில் வர எல்லாருமே நண்பர்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாது. இந்த சினிமா படங்கள்லேயே பார்த்துருப்பீங்க, ஒரு 2 பேர் கொலகாரம் இருப்பான், டக்குன்னு அந்த இடத்துல ஒருத்தர் நண்பனாவான். அந்த இடத்துல அந்த கொலகாரம் நண்பனாக போய் தான் இவனும் ஒரு பெரிய கொலகாரனாக மாறி இருப்பான். அந்த இடத்துல இவனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நண்பன் வந்து ஒரு கல்வி அறிவு கொண்டவனாகவோ, இல்லை ஒரு படிக்கிறவனாவோ, இல்லை ஏதோ ஒரு நல்ல குணம் உள்ளவன் யாராவது ஒருத்தனோ கையில் கிடச்சான் அப்படின்னா அவன் என்ன பண்ணியிருப்பான், என்டையர் ஜேர்னிலேயே மாறி இருப்பான். ஸோ நாடாது நட்டலின் கேடிலே நட்டப்பின் வீடிலை நட்பாழ்வருக்கு அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஆய்ந்தாய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தான் சாம் துயரும் தரும். அதாவது தான் சாம் துயரம் தரும். தன் சாம்னா தான் சாகும் வரைக்கும் அர்த்தம். தன் சாகும் துரம் அப்படிங்கிறோம்ல, சாம் துயரம் தரும், தான் சாம் துயரம் தரும் அப்படிங்கிறத இடத்துல சொல்கிறாங்க. சாக வேண்டிய அளவுக்கு. ஆய்ந்தாய்ந்து கொள்ளாதான் கேண்மை, அதாவது நண்பர்களை நல்ல ஆராய்ச்சி பண்ணி நல்ல குணம் குற்றம் எல்லாம் எண்ணி நட்பு கொள்ளாதவர்களுக்கு அந்த நட்பு இறுதியில் எப்படி இருக்குன்னா அவன் சாவதற்கு ஏற்ற துன்பத்தை தந்துட்டு போயிருங்கிறார். அதனால ஒரு நண்பர்களை ஆய்ந்து தான் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும், சும்மா இஷ்டத்துக்கு எடுத்துக்கிட கூடாது அப்படிங்கிறார். ஆய்ந்து கொள்ளாதான் கேண்மை. கேண்மை என்ன நட்பு? கடைமுறை, கடைனா கடைசியில் தான் சாம் துயரம் தரும், இறந்து போகக்கூடிய அளவுக்கு துன்பத்தை தந்து அது பிரிந்து போகும். அப்போ கேண்மை என்றால் நட்பு உறவு. ஆய்ந்தாய்ந்தன குணம் செயல் முதலியவற்றை பலமுறை ஆராய்ந்து. அடுத்தது பார்த்தீங்கன்னா கடைமுறை, நட்டப்பின் இறுதியில் கடைசியில் முடிவில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதே சொல்லியிருக்கார். அடுத்தது பாருங்க, குணமும் குடிமையும் குற்றமும் குன்றா இனனும் அருந்தியாக்க நட்பு. ஒரு நண்பரை எடுத்துக்கிட்ட உடனே நம்ம நண்பராக்கக்கூடாது, முதல்ல குணம் பார்க்கணும். நம்ம குணம் ஒத்து போகுதாங்கிறத பார்த்தோன்னா நமக்கு ஏத்தாப்புல குணத்தோட சேர்ந்துருவோம். அப்படி பார்க்கக்கூடாது, நல்ல சிறந்த குணம் இருக்கா, அதான் குணம். ரெண்டாவது குடிமையும் அப்படிங்கிறார். குடிமைனா அந்த இடத்துல குடி அப்படின்னா அந்த இடத்துல எப்படி எடுத்துக்கலாம்னா குடிப்பிறப்பு அப்படின்னு பிறந்த இடத்த பார்க்குறோமா அப்படின்னு அர்த்தம். அப்படி கிடையாது. குடிமைனா அவனோட லைஃப் ஸ்டைலை பார்க்கணும். குடிமை அவன் வாழக்கூடிய வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். அவனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிக் பாக்கெட் அடிக்கிறவங்களாவோ இல்லை அவனே வந்து பார்த்திங்கன்னா பிறரை வந்து ஏமாற்றி பிழைக்கக்கூடியவனாவோ இருந்தானா அவன்கிட்ட போய் நட்பு கொள்ளலாமா? மூணாவது குற்றம். அடுத்தது பார்த்திங்கன்னா குன்றா இனனும் அப்படிங்கிறார். ஸோ குன்றா இனனும் அப்படின்னா அவனை சுற்றி இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்க. இனம் என்றால் அவனை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றம், இனத்தை தான் இனம் அப்படிங்கிறது இனன்னு சொல்லியிருக்கார். குன்றா இனம் அருந்தியாக்க நட்பு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நட்பு கொள்ளணுங்கிறார். அப்போ ஒருவனுடைய குணம் தெரியணும், லைஃப் ஸ்டைல் வாழ்க்கை தெரியணும், அவன்கிட்ட என்னென்ன தவறுகள் இருக்குது குற்றம் தெரியணும், அவனை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றம் எப்படி இருக்குங்கிறது தெரியணும். இதெல்லாம் தெரிந்த பிறகு தான் நட்பு கொள்ள வேண்டும். குணம் என்றால் நட்பு, குடி என்றால் ஒழுக்கம், குற்றம் என்றால் விதிகளுக்கு புறம்பான, இனன் என்றால் இனம் என்பதையும் சுற்றம் என்பதையும் குறிக்கும். குன்றா என்றால் குறைவற்ற. அடுத்தது பார்த்தீங்கன்னா குடி பிறந்து தன்கண் பழி நாணுவானை கொடுத்தும் கொள்ளல் வேண்டும் நட்புங்கிறார். அதாவது நீங்கள் ஒருத்தரோட நட்பு வட்டாரத்துக்குள்ளே இருக்கிறீங்க, அவர் வந்து ஒரு தவறு செய்யும் பொழுது யோசித்து பார்க்குறார், ஐயோ நம்ம குடும்பத்தோட பெருமையே சீரழிஞ்சிருமே, பழி சொல்ல ஐயோ நமக்கு கெட்ட பேர் வந்துருமே அப்படின்னு பழிக்கு அஞ்சக்கூடியவன், தீமைக்கு அஞ்சக்கூடிய பண்பு இருக்கும் இல்லையா ஒருத்தன்ட்ட, அவனை நீங்கள் என்ன பண்ணுமா, எதையாவது கொடுத்தாவது நட்பாக்கிக்கணுமா. ஏதாவது ஒரு பொருளை கொடுத்தாவது ஐயோ இப்படிப்பட்டவன் கிடைக்க மாட்டானே, எதையாவது கொடுத்தாவது நம்ம நண்பனாக்கிக்கிட வேண்டிதான் அப்படின்னு செஞ்சுக்கணும். அப்போ குடிபிறந்து தன்கண் பழி நாணுவானை கொடுத்தும் கொள்ளல் வேண்டும் நட்புங்கிறார். அவன்கிட்ட ஏதாவது கொடுத்தாவது நட்பாகணும். நண்பனாக இல்லைனாலும் ஏதாவது கொடுத்தாவது எங்களோட நண்பனாக இருக்கிறீங்களா என்று கேட்க வேண்டும் என்று சொல்லியிருக்கார். தன்கண் அப்படின்னா தன் குடி பிறந்தவன், நானு என்றால் வெட்கம், கொடுத்தும் என்றால் பொருள் கொடுத்தாவதாகும் என்று சொல்லியிருக்க. அடுத்தது அளச்சொல்லி அல்லது இடித்து வழக்கறிய வல்லார் நட்பு ஆய்ந்து கொள்ளல். வல்லார் நட்பு ஆய்ந்து கொள்ளல். அளச்சொல்லி நம்ம தவறு செய்ய நினைக்கும் போது நம் மனம் நோக சொல்லியும் செஞ்சுட்டோன்னா அதை கண்டிச்சும் உலக வழக்கினை அறிந்து செய்யும் ஆற்றலை பெற்றும் உள்ளவரை அறிந்து அவரை நட்பாக்கி கொள்ளணும். அளச்சொல்லின்னு என்னது, நம்ம ஏதாவது தவறு செய்யும் போது நம்மளை சொல்லி நம்மளை கண்ணீர் கூட வைக்கணும். நீ பண்ணுற அப்போ பார்த்துக்கலாம் மச்சான், பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, போலீஸை நம்ம அசால்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. அளச்சொல்லி நாம் தவறு செய்யும்போது இந்த இடத்துல சொல்லணும், தப்பு நீ செஞ்ச தப்புன்னு சொல்லி உனக்கு அள வச்சிடணும். அல்லது இடித்து வழக்கறிய, இடித்துனா தப்பு செஞ்சிட்டு இருக்கும்போது நீ செய்கிற தப்பு இப்படி நீ பண்ணனா உன்னை நான் பேச மாட்டேன், உன்னோட நட்பு என்னோட நட்பு முறிஞ்சு போயிடும்,
அப்படின்னு இடித்து வழக்கறிய வல்லார் நட்பு. வழக்கறின்னா அந்த உலகத்துடைய வழக்கை அறிந்து இப்படி செய்யறதுதான் சிறந்தது, இப்படி இருந்தாலும் நீ நல்லா இருப்ப நானும் நல்லா இருப்பேன்னு சொல்ற ஒரு வாய் இருக்கு இல்லையா, அப்படிப்பட்டவனோட நட்பை தான் நம்ம ஆய்ந்து கொள்ள வேண்டும்ங்கிறார். 3 விஷயம்: அளச்சொல்லி, இடித்து, வழக்கறிய வல்லார் நட்பு, ஆய்ந்து கொள்ளல். மறுபடியும் சொல்றேன், நாம் செய்யும் தவறுகளை செய்து முடித்த பிறகு நீ செஞ்சிருக்க தவறு அப்படின்னு சொல்லி திருத்தி அள வைக்கணும். இடித்து தவறு செஞ்சுட்டு இருந்தாங்க, இடித்து தவறு என்று உணர வைக்கணும். வழக்கறிய வல்லார் அப்படின்னா உலக வழக்கை தெரிந்து கொண்டவருடைய நட்பை ஆய்ந்து கொள்ள வேண்டும். இடிந்து என்றால் இந்த இடத்துல கடிந்து முழங்குதல் என்று பேர், ஆய்ந்து என்றால் ஆராய்ந்தல். அடுத்தது பாருங்க, கேட்டினும் உண்டோ உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோள் கொடுத்திருக்காங்க பாருங்க. கேட்டினும் உண்டோர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோள். எவன் நமக்கு உற்ற நண்பன் என்பதை நீட்டி அளந்து கொள்ளும் அறிவு நம் துன்பத்தில் உண்டு. அதான் கெட்ட காலத்திலையும் உறுதியான நன்மை உண்டு. அது உறவோரின் உண்மை தன்மையை உள்ளபடி அளக்கும் வாய்ப்பாவதே. அப்போ கேடு ஏற்படும் பொழுதுதான் கிளைஞர்னா நல்ல நண்பர்களை நாம் அளந்து கொள்ள முடியும். நீட்டி அளப்பதோர் கோள்னா ஸ்கேல் வச்சு அளந்து பார்க்குறோம் இல்லையா, எவ்வளோ நீளம் எவ்வளோ அகலம்னு. அப்போ இந்த இடத்துல கேடு நடக்கும் பொழுதுதான் நமக்கு உண்மைக்குமே யார் நமக்கு நண்பராக இருக்கிறாங்க, அவ்வளவு எவ்வளவு அளவுக்கு நண்பராக இருக்கிறாங்க, அந்த அளவையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட முடியும். கிளைஞர் என்றால் நண்பர் என்று அர்த்தம். பிரிவு, கேடுனா துன்பம். அப்போ ஒரு துன்பத்தில் நம்மளை எந்த அளவுக்கு விட்டுட்டு போகிறாங்க, துன்பத்தில் விட்டுட்டு போயிட்டு நம்மளை சாருடா மச்சான்னு சொன்னாங்கன்னா அந்த அளவுகோல்ல எத்தனை சென்டிமீட்டரு, எனக்கு இவனுக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொன்னாங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு நட்பு இருந்திருக்கு, அந்த அளவுகோல். சரி, ஊதியம் என்பது ஒருவருக்கு பேதையார் கேண்மை ஒரீ விடல். ஊதியம், ஒருவனுக்கு ஊதியமாவது யாதென்றால் அறிவற்றவர்களோடு அறியாமல் கொண்ட நட்பினை அவரை பற்றி தெரிந்து அப்பொழுதிலேயே விட்டு விடுதல் என்று சொல்லியிருக்காங்க. அதுதான் ஒருவருக்கு ஊதியம் என்று சொல்லியிருக்காங்க. ஒருவருக்கு நல்ல ஒரு பயன், நான் இவனை பற்றி தெரியாமல் நட்பு கொண்டிருந்தேன்ப்பா, இவன் நட்பு மோசமான நட்பு என்பதை தெரிந்த உடனே அன்றைக்கே நான் அதுலேருந்து வெளியே வர்றேன்ல, இதுவே எனக்கு ஒரு நல்ல பயன்தான் அப்படிங்கிற தொடரல் இல்லையா. அதான் ஊதியம் என்பது ஒருவருக்கு பேதையார் கேண்மை ஒரீ விடல். ஒரீ விடல்னு அர்த்தம் விலக்கி விடுறது. போ, உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, எனக்கு உனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நட்பை விளக்குறது தான் ஒரீ விடல் என்று அர்த்தம். கேண்மை ஒரீ விடல். உள்ளற்க உள்ளம் சிறுகுவ கொள்ளற்க அல்லற்கண் ஆற்றறுப்பார் நட்பு. என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, உள்ளற்க உள்ளம் சிறுகுவ கொள்ளற்க அல்லற்கண் ஆற்றறுப்பார் நட்பு. உற்சாகம் குறைவதற்கான செயல்களை எண்ண வேண்டாம். தம் துன்ப காலத்தில் தம்மை கைவிட்டு விடுபவரின் நட்பை கொள்ள வேண்டாம். உள்ளற்க உள்ளம் சிறுகுவ கொள்ளற்க அல்லற்கண் ஆற்றறுப்பார் நட்பு. கொள்ளற்கனா வச்சுக்கிடாதங்கிறார். யார்கிட்ட நட்பு வைக்கக்கூடாதான்? அல்லற்கண், துன்பப்படும் பொழுது விட்டுட்டு போகக்கூடியவங்க நட்பை வச்சுக்கிடாத. அதே போல் உள்ளற்க அப்படிங்கிற இந்த நட்பை ஊக்கம் குறைவதற்கு காரணமான செயல்களை எண்ணாமல் இருக்க வேண்டும். நட்பை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு சியரிங்னஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். சியரிங்னஸ் குறைய 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 நட்பு என்பது கொஞ்சம் குறைஞ்சிட்டே இருக்கும். அதனால் அதை எண்ணிக்கிட்டு என்ன பண்ணக்கூடாதான், துன்பத்தில் கைவிட்டு போகிறவங்களுடைய நட்பை பாராட்டி கொண்டு அங்கே இருக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறாங்க. அல்லன் என்றால் துன்பம், அல்லல் படுறது அப்படின்னு சொல்கிறோம். அல்லல்னு கூட அதை சொல்லலாம். அல்லல் என்பது அல்லன்னு சொல்கிறாங்க. உள் அப்படிங்கிறது உள்ளற்க நினையாதிருக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உள்ளற்க நினையாது இருக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உள்ளம் என்றால் இந்த இடத்துல ஊக்கத்தை சொல்லக்கூடிய ஒரு இதாக கொடுத்துருக்காங்க. சரி, அடுத்தது பாருங்க, கெடுங்காலை கைவிடுவார் கேண்மை அடுங்காலை உள்ளினும் உள்ளச் சுடும். கெடுங்காலை கைவிடுவார் கேண்மை அடுங்காலை உள்ளினும் உள்ளச் சுடும் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, கெடும்போது நம்மை கைவிட்டவரின் நட்பை நாம் சாகின்ற போது நினைத்தால் கூட நம் நெஞ்சை சுடும். நல்ல நட்பு வைத்து நல்ல வாழ்க்கை வட்டாரத்தை நல்ல ஆரோக்கியமாக வைக்காம நம்மளை கெட்டு சீரழிக்கக்கூடியவருடைய நட்பை நம்ம வாழ்ந்து இருந்தோம், அவங்க கூட இருந்திருக்கிறோம் அப்படிங்கிறத தெரிந்தால் அடுங்காலைன்னா சுடுகாட்டுக்கு போகிற நேரத்தில் கூட, சாகக்கூடிய நேரத்தில் கூட உள்ளினும் உள்ள சுடும்னா நெஞ்சு வேதனைப்பட, ஐயோ இவங்க கூடலாம் நம்ம நட்பு வைத்திருந்தோமே, இந்த வாழ்க்கையெல்லாம் நம்ம வீண்படுத்திட்டோமே அப்படிங்கிற ஒரு உணர்வு வரும் அப்படிங்கிறார். அடுத்த 10வது பார்த்தீங்கன்னா, மறுவுக மாசற்றார் கேண்மை ஒன்றீந்தும் ஒருவுக ஒப்பிலார் நட்பு.
குற்றமில்லாதவர் நல்லோர்களின் நட்பையே கொள்ள வேண்டும். தகுதி இல்லாதோர் கீழோரின் நட்பை ஒன்று கொடுத்தாவது விட்டு விடுதல் வேண்டும். மறுவுக மாசற்றார் கேண்மை. மறுவுக அப்படின்னா கொள்ள வேண்டும், வைத்து கொள்ள வேண்டும். எதை வைத்துக்கொள்ளணும்? குற்றமில்லாதவரின் நட்பை நாம் வைத்து கொள்ள வேண்டும். ஒன்று ஈந்தும் ஒருவுக ஒப்பில்லா நட்புனா எதாவது ஒன்று கொடுத்தாவது நண்பனை கழட்டி விட்டுருங்கிறார். தீய நண்பனை கழட்டி விட்டுரு. அங்கே ஒரு அதிகாரத்தில் ஒரு குரலை சொன்னார், நல்ல நண்பர்களை காசு கொடுத்து ஏதாவது பொருள் கொடுத்தாவது வாங்கிக்கோன்னார். இங்கே என்ன சொல்கிறார்? தீய நண்பரை ஏதாவது ஒன்று கொடுத்தாவது வெளியே அனுப்பியிருப்பாங்கிறார். தகுதி இல்லாத கீழோரின் நட்பினை ஒன்றை கொடுத்தாவது கைவிட்டு விட வேண்டும். வேண்டான்னு தூரதுக்கு வீசிடு, அந்த நட்பே நமக்கு தேவையில்லை. மறுவுக மாசற்றார் கேண்மை. ஒன்று ஈந்தும் ஒருவுக ஒப்பில்லார் நட்பு. மாசு என்றால் குற்றம், ஒப்பு என்றால் இணை, மறுவு என்றால் இந்த இடத்துல கொள், ஒருவு என்றால் கைவிடு. ஒருவுக அப்படிங்கிறது கட்டளையாக வந்திருக்கு. வள்ளுவர் சொல்ற ஒருவு என்றால் கைவிடு. ஒருவுகனா கண்டிப்பாக கைவிட்டு அப்படின்னு என்ன பண்ணியிருக்காரு வள்ளுவர். அதை ஒரு கட்டாயப்படுத்தி நம்மள்ட்ட சொல்லியிருக்கார். ஸோ இந்த 2 அதிகாரங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப எளிமையாகத்தான் இருக்கும். குறள் அதோடைய பொருள் மேக்ஸிமம் 20 அதிகாரம். நிறைய பேர் கேட்குங்க, இந்த குறள்லாம் படிக்கணுமா? அதுக்கு தான் நான் ஒரு 2 அதிகாரமாக ஒவ்வொரு கிளாஸ்லையும் சொல்லிட்டு இருக்கேன். 2 அதிகாரமாக படிங்க. கண்டிப்பாக டாப் டு பாட்டம் படிக்கணும். நீங்கள் 20 அதிகாரம் படிக்கணும். அதுலேருந்து என்னென்னு கேட்பாங்க. குறளை கூட மனப்பாடம் பண்ணி வைக்கிறது மிகவும் சாலச் சிறந்தது. அடுத்த அதிகாரத்தில் சந்திக்கலாம். அடுத்த ஒரு வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கங்கள்.